தேவரீர் நல்லவரும் நன்மை செய்வருமா இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொண்டு பண்ணி வைத்திருக்கின்ற நன்மைகள் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மளுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். இனிமேலும் நமக்கு அவர் நம்மளை நன்மையினால் முடிசூட்டுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். பக்கம் 1038 பழைய ஏற்பாடு தானியேல் 6ஆம் அதிகாரத்தை அதில் 10ஆம் வசனம் முதல் சில வசனங்களை நாம் ஆராய்ச்சி செய்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போகிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பக்கம் 1038 வாசிக்கலாமா? 1038. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் போய் பலகணிகள் திறந்திருக்க அங்கேதான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு செலுத்தினான். அல்லேலூயா. தானியேலுடைய சூழ்நிலை உங்களுக்கு நன்றாய் தெரியும். இந்த பிரசங்கத்தின் நோக்கம், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை தப்பு வைக்க வல்லவர். அல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ற மனிதனுக்கு சில நேரங்களிலே போராட்டம் உண்டு. ஆராதிக்கிற மனிதனுக்கு சில நேரங்களிலே சில ஆபத்துக்கள் வருகின்றது. ஆனாலும் நாம் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த தானியேல், சாத்ராக், மேசக், ஆபேத்நேகோ இவர்களும் இந்த தானியேலும் இந்த தேசத்திலே அடிமையாக இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு எங்க வந்துடுறாங்க? இந்த நேபுகாத்நேச்சர் எல்லாத்தையும் சிறைப்பிடிக்க வச்சு கொண்டு வந்துட்டாங்க எருசலேமில் இருந்து. இப்பொழுது அவர்கள் அப்புறம் செலக்ட் பண்ணி முடிச்சோன்னே இதுல சாத்ராக், மேசக், ஆபேத்நேகோவுக்கு சில இருக்கிறாங்க. தானியேலை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன சொல்றது? இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். அப்ப யாரு? பிரதானி, தேசாதிபதி, இதற்கு மேற்பட்டவன். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவன் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இந்த தரிவு ராஜா. ஹல்லேலூயா. அப்ப அந்த தானியேல் ஒரு அதிகாரி, எல்லாத்துக்கும் தலைமைத்துவத்தில் முதல் இடத்துல இருக்கிறாரு. இவனை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக சில பிரதானிகள், மந்திரிகள் என்ன செய்யறாங்க? திட்டம் திட்டுறாங்க. ஆனா தானியேலை பற்றி போடப்பட்டிருக்கிறது 4ஆம் வசனத்திலே. அதுல லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றம் குறையும் காணப்படவில்லை. அல்லேலூயா. ஒரு குற்றம் கிடையாது, குறையும் இல்லை. யார்கிட்ட? தானியேல்கிட்ட. அப்ப நாம் வாழ்ற வாழ்க்கை இந்த தானியேலை போல் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்ம எப்படி இருக்கணுமா? யாதொரு குற்றமும் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? நம்ம குற்றம் உள்ளவர்களாக, குறை இல்லாதவர்களாக, உண்மை அற்று அல்ல, உண்மை உள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதன் உண்மையாக இருக்கிறத தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். நீதியாக வாழ வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். எந்த குறையும் இல்லாமல், சரீரத்தை அல்ல, சரீரத்தை சொல்லப்படவில்லை, அவன் உண்மையா இருந்தான், கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தான், குற்றமற்று இருந்தான், நீதிமானாக இருந்தான். அல்லேலூயா. அப்ப இந்த மனுஷர் பார்த்தாங்க, தானியேல்கிட்ட ராஜாட்ட சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க? இந்த பிரதானிகள்லாம் சேர்ந்து உமக்கு ராஜாவாகிய எவனாச்சும் 30 நாள், 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது எவனாச்சும் 30 நாள் வரைக்கும் ராஜாவாகிய தவிர உம்மை தவிர யாரையும் ஜெபம் பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது.
அப்படி நீங்க சட்டம் போட்டிருக்கீங்க. அப்ப இந்த தானியலை குறை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இவன் எல்லாத்திலும் உண்மையா இருக்கிறானே அப்படின்னு சொல்லும்போது 10ஆம் வசனத்துல நம்ம வாசித்தது போல இந்த இந்த தானியல் எப்பொழுதும் ராஜா என்ன சட்டம்னாலும் போடட்டும், ஆனா இந்த தானியல் என்ன செய்தார்? 3 வேளை கர்த்தரை நோக்கி முன் செய்த அந்த மேல் வீட்டாரையில போய் ஜெபம்னது போல எருசலேமுக்கு நேராக கைகளை உயர்த்தி அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த பூமியிலே, இந்த இந்தியாவிலே சில சட்டங்கள் மாறலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனை ஆராதிக்க கூடாது என்று சொல்லி சட்டம் மாறும். சபைகள் நடத்தக்கூடாது என்று சொல்லி சட்டங்கள் மாறும். கூடி ஜோமனக்கூடாது என்று சொல்லி சட்டங்கள் வரும். வருதா இல்லையா? நீங்க வந்திருக்கா? வீடுகள்ல என்ன செய்யக்கூடாது? ஜோமனக்கூடாது. ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் பாட்டு எல்லாம் கவனிங்க. சட்டங்கள் மாறட்டும், திட்டங்கள் மாறட்டும், ஆட்சி மாறட்டும், என்ன மாறட்டும், ஆனா முன் செய்தபடியே நாம் தேவனை நோக்கி ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, நீ ஜெபம் பண்ணக்கூடாது, நீ அந்நிய பாஷையில பேசக்கூடாது, நீ கைத்தட்ட டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நீ பாடக்கூடாது அப்படின்னு சொன்னா யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த தானியேலை போல தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரத்தை செலுத்தினான். ஆமென். அப்ப ஜெபம்ன்றது நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. நீ காலையில எழுந்து ஜெபம் பண்ணோமா, நம்ம ஆராய்ச்சி பண்ணிப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம், ஆராய்ச்சி செய்வோம், ஜெபம். ஆண்டவர் சமூகத்தை விட்டு வேற ஜெபத்தை காட்டிலும் வேற ஏதாச்சும் பெரியது இருக்கிறதா? இல்லை. நல்ல கவனிங்களேன். இந்த தானியேலுடைய சூழ்நிலை, ராஜா ஒன்றும் செய்யல, ராஜா கூட இருக்காங்க பாருங்க, பிரதான மந்திரிகள், இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? இந்த தானியேல் என்னடா அடுத்த நாட்டுக்காரன், இவன் எல்லா தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் மேற்பட்டவனா இருக்கிறான், இவனை என்ன செய்யணும்? தூக்கி போடு. இவனை என்ன செய்யணும்? ராஜா அரண்மனையில இருக்கக்கூடாது, என்ன தேசாதிபதிகளுக்கு இருக்கிறான், என்ன பிரதானிகளுக்கு, பெரிய மந்திரிக்கு மந்திரியா பெரிய முதலமைச்சரா இருக்கிறான்னு சொல்லி அவன் மேல் குற்றம் சாத்த நினைத்தார்கள். யார் எப்படி செஞ்சாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் என்ன செய்யலாம்? நம்மளை அழிக்க நினைக்கலாம். ஆனால் நீங்க செய்ய வேண்டியது ஜெபம், ஜெபம், ஜெபம். 3 வேளை தானியேல் ஜெபம் செய்தான். நாம் எப்பொழுது ஜெபம் பண்ணுகிறோம்? 3 வேளை ஜெபம் பண்ணுகிறோம். காலை சாப்பாடுக்கு ஒரு வேளை, 2ஆம் மதிய சாப்பாடுக்கு ஒரு தடவை ஜெபம் பண்றோம், நைட்டு சாப்பாடுக்கு ஜெபம் பண்றோம். அப்போ 3 வேளை ஆயிடுச்சுல மாஸ்டர் அப்படி சொல்லலாம். அப்படி அல்ல, ஆண்டவரோடு நீங்கள் நடக்கிற அந்த உறவை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால இப்ப ஜெபம்ன்றதை பார்த்துட்டு என்ன நடக்குது? 16வது வசனத்திலே, அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். என்ன செஞ்சாங்களா? 11வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூட்டி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்வதை கண்டார்கள். இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது? சில நேரம் நம்முடைய எதிரிகள் நம்மை குற்றம் கண்டுபிடிப்பார்கள். நம்முடைய முதல் எதிரி அந்த அவன் தான் குற்றம் கண்டுபிடிப்பான். யோபு உத்தமமா வாழ்ந்த போது போய் ஒண்ணுமே இல்லாத போய் தேவ சமூகத்தில் நின்று குற்றத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். நீர் இப்படி செய்திருக்கிறீரே, நீர் அப்படி செய்திருக்கிறீரே, அதனால தான் அவன் மறுதளிக்காம இருக்கான். யோபு ஏதாச்சும் செஞ்சாரா? அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா இவன் வேலை என்ன? அந்த குற்றமே இல்லாதவன குற்றம் சுமத்திற்கு ஒரு குற்றத்தை கொண்டு வரான் பாருங்க, எவ்வளவு டெக்னிக்கா. இப்ப அதுதான் இங்க நடக்குது. தானியேல் எந்த குற்றமும் செய்யல, உண்மையா இருக்கிறார். அவர் அது தேசாதிபதிகளுக்கு அதிபதியா இருக்கிறார், அவர் பெரிய அதிகாரியாக இருக்கிறார். அந்த அரசாங்கத்திலே தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் அவர் ஒரு பெரிய சிஎம், ஒரு பெரிய முதலமைச்சராக அங்க இருக்கிறார். ஆனா இவனை எப்படி கவுத்தலாம்,
எதிரிகள் நினைக்கிறது இவனை எப்படி கவுத்தலாம், சாத்தான் நினைக்கிறது இவன் குடும்பத்தை எப்படி கவுத்தலாம், சாத்தான் நினைக்கிறான் அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, சமாதானத்தை எப்படி எடுக்கலாம், இன்னைக்கு சபைக்கு வரவிடாம எப்படி தடுக்கலாம், இன்னைக்கு பிள்ளைகளை ஆராதிக்க விடாம எப்படி தடுக்கலாம், இன்னைக்கு பிள்ளைகளை படிக்க விடாம எப்படி தடுக்கலாம். இதுதான் அவனுடைய நோக்கமா இருக்கிறது. இன்னைக்கு எதிர்காலத்துல எதுவும் நடக்கக்கூடாது, தீங்க விளைக்கிறதுக்காக தான் அவன் வகை தேடி இந்த பூமியை என்ன செஞ்சுட்டு இருக்கான், சுற்றி கொண்டு இருக்கான். ஆனால் தானியேலோ கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. சரி, 16 வசனத்துல குற்றம் கண்டுபிடிக்க போனாங்க. 12 வசனத்தை வாசிங்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் பக்கக்கிளைகளை குறித்து எந்த மனுஷனாயிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உண்மை தவிர எந்த தேவனாலும் மனுஷனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவர் சினி கவியில் போட வேண்டும் என்று நீ கட்டளை கத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மோதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தில் உறுதிப்பட்டதே என்றார். இப்போ இவங்க குற்றம் கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல, ராஜாவுக்கு சட்டத்தை பற்றி சொல்கிறாங்க. இவங்க பாருங்க எப்படிப்பட்ட ஆளு, சட்டத்துக்கே சட்டம் சொல்கிறாங்கலாம் சில பேர் இருக்கிறாங்க தேசத்தில். ராஜாவே, உங்களை தவிர யாராச்சும் 30 நாளுக்குள்ள யாராச்சும் வணங்கினா நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, அவனை சிங்கக்கவியில போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ராஜா என்ன சொல்லுவாரு, ஆமா தான் சொல்லுவாரு, சட்டம் இருக்கனால ஆமா தான் சொல்லுவாரு. சட்டத்துக்கே சட்டத்தை என்ன செய்யறாங்க இவர்கள் சொல்லி பார்க்கிறார்கள். 13 வசனத்துல அப்பொழுது வாசிக்கப்பா, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்துல ஒரு புத்திரன், அவன் பேர் என்ன, தானியேல் என்பவன் என்ன சொல்றான் இவங்க, உங்களையும் மதியாமல் தினந்தோறும் 3 வேளையும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். நல்லா கவனிங்க, என்ன சொல்றான் அங்க, நீங்க சிறைப்பிடிக்கப்பட்ட வந்தீங்களே, அப்ப ஏன் தானியேல் சொல்லலாம்ல, ஏன் அப்படியே கரெக்டா அந்த வேட சொல்றாங்க. யூதேயா தேசத்துக்காரன், அவன் யாரு, யூதேயா தேசத்துக்காரன். நம்ம எதிரிகளுக்கு நம்ம அட்ரஸ் நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. உங்க எதிரிகளுக்கு உங்க அட்ரஸ் என்ன செய்யும், நீங்களே மறந்துடுவீங்க உங்க அட்ரஸ், ஆனா உங்க அட்ரஸ் அவனுக்கு நல்லா தெரியும். எப்படி சொல்றான், இவன் யூதேயா தேசத்தாரன், இவன் சிறைப்பிடிக்கப்பட்டவன், எப்படியா, அவன் பேரு தானியேலு. ஏன் அந்த தரிவு ராஜாவுக்கு தெரியாது, பிடிக்க சொன்னவரே நேபுகாத்நேச்சர் அவங்க சிறைக்க அவங்க காலத்துல பிடிக்கப்பட்ட அந்த சிறை எல்லாம் தெரியும். இத்தனை ஜனங்கள் எருசலேமில இருந்து பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க போய் சொல்றாங்க, சட்டத்தையும் சொல்றாங்க, யாரை பிடிச்சிட்டு வந்தோம் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பிடிக்கப்பட்ட தானியேல் என்பவன் உங்களையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளை என்ன செஞ்சிட்டான், மீறிட்டான். அவர் மீறினாரா, அவர் கொலை செய்தாரா? ராஜாவுக்கு ஆலோசனை சொல்றாங்க. சில நேரம் ஆண்டவருக்கே நம்ம ஆலோசனை சொல்லுவோம், ஆண்டவரே நீர் இப்படி செய்தீர்கள் நலமாக இருக்கும், நீர் இப்படி பண்ணிருந்தா என் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கும். எப்படி மாறி இருக்காது, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதன் காலத்தில் குறித்த நேரத்தில் அவர் செய்வார். அல்லேலூயா. இந்த மனிதர்கள் ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். நாம் யாருக்கு, நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம். ஆண்டவருக்கு நம்ம ஆலோசனை சொல்ல தேவையில்ல, ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. இப்ப சொல்லிட்டு நீங்க கட்டளையை உங்க கட்டளையை மதிக்கல, அவன் 3 வேளை ஜெபம் பண்றான். வேற ராஜாவை போய் தொழுது கொண்டானா இல்ல, கொலை செய்தானா இல்ல, 3 நேரம் ஜெபம் பண்ணான். இல்ல ராஜாவுக்கு விரோதமா இந்த தானியேல் எதுவும் செஞ்சாரா, செய்யல. ஆனா இதை என்ன சொல்றாங்க, கட்டளை மதிக்கல, உங்களை மதிக்கல, உங்களுடைய கையெழுத்தை மதிக்கல. அவனை என்ன செய்யணுமா, 14ஆம் வசனத்துல ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அவனை தப்புவிக்கிறதுக்காக சூரியன்
அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் என்ன செய்கிறார்னா எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நல்லா கவனிங்க. சட்டங்கள் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், உங்கள் நபர்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனா எல்லாம் அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் சேர்ந்து என்னென்னமோ பண்ண நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, இந்த தரிவு ராஜா மேல எவ்வளவு ஒரு மாற்றம். இந்த தரிவு ராஜா தானியேல் மேல என்ன செய்தாராம்? அவனை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் என்னவா? அவனை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அதை தப்பிவிக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிடும்போதே அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். உங்களுக்காக கர்த்தர் ஒருவரே பிரயாசப்படுகிறார். அல்லேலூயா. அந்த ராஜா எப்படி தன்னுடைய தானியேலை ஐயோ கையெழுத்து போட்டோமே, அப்ப தானியேலை எங்க தான் போய் போடணும்? சிங்க கபில தான் போடணுமே. இப்ப நான் சொன்ன சட்டம், எல்லாரும் சேர்ந்து ஆலோசித்த சட்டம், இப்ப கெபில தானியேல் போயிருவானே என்று சொல்லி அவன் பேர்ல அவன் எப்படி இருந்தாரா? தன் மனதை வைத்து அவனை தப்பிக்கிறதுக்கு நினைச்சார். ஆனா தப்பிக்க முடிஞ்சா? அந்த ராஜானால தப்பிக்க முடியாது. சில நேரம் சில இடங்கள்ல சில மனிதர்கள் உங்கள் மேல் மனதை வைத்து இவனை எப்படினாலும் இந்த இதுல இருந்து தூக்கி கொண்டு வரணும், இவனை எப்படினாலும் இந்த இடத்துல இருந்து இங்க மாற்றணும், எப்படினாலும் இவனை இந்த குப்பையிலிருந்து இவனை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கலாம், நினைக்கலாம். ஆனா மனிதர்களால் அவர் ராஜா, இந்த தரிவு ராஜா அவ்வளவு பெரிய நாட்டுக்கே பெரிய ராஜா, ஆனா அவராலே என்ன செய்ய முடியல. ஆனா நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய தேவனால உங்களால் உயர்த்த முடியும். உங்கள் மேல் மனது வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் மேல் அவர் இரக்கம் வைத்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு சங்கீதம் 114 வாசித்தோம். அவர் மனதுருக்கமானவர். கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி ஸ்தோத்திர பலியிடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவர் மனதை வைக்கிறார். இந்த தானியேலை இப்படி வந்து குறை சொல்லிட்டாங்களே, இந்த தானியேலை வந்து இப்படி சட்டத்தை காமிச்சு, இந்தாங்க இந்த சட்டம் நீங்க தானே எழுதி கொடுத்தீங்க, இந்த சட்டத்தை நீங்க தானே மதிக்கணும், இது கட்டளை இல்லை, இது கண்டிப்பா நடக்க வேண்டியதுல, நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்கல்ல, அப்ப நீங்க என்ன செய்யணும்? தானியேலை தூக்கி கண்டிப்பா என்ன செய்யணும்? சிங்க கபில போட்டுத்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தார்கள். ராஜாவால இந்த சட்டத்தை மாற்ற முடியாது. 30 நாளைக்கு தான் மாற்ற முடியாது. 15 வசனத்தில் வாசிப்போம். அப்பொழுது மாற்றப்படக்கூடாது என்பது எப்படி அடிச்சு பேசுறாங்க? பெருசியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீர்களா? உங்களுக்கு தெரியுமே. அதான் மறுபடியும் சட்டத்தையே வச்சு பேசுறாங்க. இப்ப 16 வசனத்தை வாசிங்களேன். நமக்கு அப்பொழுது ராஜா அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீர் இடைவிடாமல் ஆராதிக்கின்ற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய சமூகத்துல நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ராஜா கட்டளையிட்டாரு, அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்க கெபியிலே போட்டார்கள், உபத்திர குகையிலே போட்டார்கள், பாடுகளின் குகையிலே போட்டார்கள், கண்ணீரின் குகையிலே போட்டார்கள், கஷ்டத்தில் நெருக்கமான சூழ்நிலை போட்டார்கள். ஆனா தானியேலை காட்டிலும் எனக்கு பிடிச்ச என்ன தெரியுமா? இந்த தரிவு ராஜா எவ்வளவு விசுவாசம் பாருங்க. என்ன சொல்றாரு? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்புவிப்பா. இந்த விசுவாசம் நமக்கு வேணும். ராஜாவுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பா. அல்லேலூயா. தப்புவிப்பா.
நம்மளை தப்புவிக்கும் தேவன். இப்போ தூக்கி போட்டன எப்படி இருக்கும்? அந்த காலத்துல சில தண்டனைகள்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நீங்க போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன தண்டனைகள் பார்த்தா சட்டம் பயங்கரமா இருந்துச்சு. நம்ம நாட்டில் தப்பு செய்தால் அவனுக்கு தூக்கு போடுகிறார்கள். சில நாடுகளில் சில சட்டங்கள் வேறமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னா சில காரியங்களில் அரசாங்கத்தினால போடப்பட்ட சட்டம் என்ன செய்வாங்கன்னா, யாராச்சும் தப்பு செஞ்சுட்டா பெரிய வாலிபால் ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி பெருசாக இருக்கும். அங்கே குகையில் அங்கங்கே சிங்கங்கள் இருக்கும். சாப்பாடு போட மாட்டான். எதுக்கு? சிங்கத்துக்கு. இப்போ யாராச்சும் தப்பு செஞ்சுட்டா நாளைக்கு இவனை தூக்கு போட போகிறான்னு அறிவிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சிங்க குகையில் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ எல்லாரும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி, ஃபுட்பால் மேட்ச் பார்க்குற மாதிரி எல்லாம் ரவுண்ட் பண்ணி ஆயிரக்கணக்கான அந்த தேசமே வந்து உட்காந்துருக்கும். ஏன் தெரியுமா? இவனை தூக்கி போட்டோன்னா சிங்க குகையை திறப்பாங்க. சிங்க குகையை திறந்த உடனே அந்த சிங்கம் வந்து இவனை எப்படி சாப்பிட்றதுன்னு பார்ப்பாங்க. இப்படி தான் சட்டங்கள் இருந்தது. சில மிஷினரிமார்களுக்கு இப்படிலாம் நடந்திருக்கிறது. ஆண்டவரை ஆராதித்த கிறிஸ்தவ அந்த புதிய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அதுக்கப்புறம் சில கிறிஸ்துவுக்கு பின்னு கிபி ஒரு 100, 120 அந்த வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ கிறிஸ்தவனா உடனே தூக்கி எங்கே போடு, இதுக்குள்ளே போடு, இப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் நடந்திருக்கிறது. தண்டனைகள் மிக மோசமாக இருக்கும். அவன் எப்படி கடித்து சாப்பிடப்படுறான், இந்த சிங்கம் வந்து என்ன செய்யுது, இவனால் என்ன செய்ய முடியுதுன்னு சொல்லி பார்ப்பார்கள். இதை பார்த்து ரசிப்பார்கள். ஏன் பார்க்குறாங்கன்னா, நீயும் இந்த மாதிரி செஞ்சினா ஒன்றையும் சிங்கம் என்ன செய்யும், கிழிச்சு பீறி ஒன்று தின்றோம் அப்படின்னு சொல்லி இந்த கொடுமையான சட்டங்கள்லாம் இருந்துச்சு. இப்பொழுது அப்போ தானியேலுக்கு எங்கே போட்டாச்சு? சிங்க கபில போட்டாச்சு. இப்பொழுது அரண்மனையில் அதிபதியாக இருந்த தேசாதிபதிகளுக்கெல்லாம் தேசாதிபதி இந்த தானியேல் இப்ப எங்க இருக்கிறாரு? சிங்க கோயில இருக்கிறாரு. இந்த 7ஆம் வசனத்திலே தினமும் அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் விட்டு ஜெபமணி ஸ்தோத்திரங்களை செலுத்தினான். 7ஆம் வசனத்துல இப்ப நல்லா இருக்க இடத்துலயும் அவர் ஜெபமண கற்றுக்கொண்டாரு. 17ஆம் வசனத்தை வாசிங்கப்பா. ஒரு கல் கெண்டியனுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மூலத்தினாலும் தன் பிரபுகளின் மூலத்தினாலும் அதன் மேல் முத்திரையிடப்பட்டது. இது மாற்றவே கூடாது, இந்த தானியேல் வெளியவே எடுக்க கூடாதுன்னு சொல்லி கெவிக்குள்ள போட்டு ராஜா ஒரு முத்திரை மோதிரத்தை வச்சு சீல் வைக்கிறார். இது எதற்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது முத்திரை வைக்கப்பட்டது. மத்தேயு 27:26 நீங்க நோட் பண்ணிக்கங்க. மத்தேயு 27:26 அப்ப தானியேல் போடப்பட்ட சிங்க குகைக்கு முத்திரையிடப்பட்டது, கிறிஸ்துவின் கல்லறைக்கும் முத்திரையிடப்பட்டது. அதை ஒப்பிடலாம். அப்போ முத்திரை போட்டாச்சு. இனி யாரும் அந்த சைடே போகக்கூடாது. சீல் வைப்பாங்களே, சீல் வச்சுட்டா என்ன செய்யக்கூடாது, கடை தரக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்பொழுது நடந்து அந்த தானியேலுக்கு நடந்தது. நல்லா கவனிங்க. 18ஆம் வசனத்துல இந்த ராஜா சாப்பிடலை. இந்த 18ஆம் வசனத்துல கீத வாக்கியங்களை கேட்கல. இந்த 18ஆம் வசனத்துல தூக்கம் வரல. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, உங்களுக்கு ஒரு பாடுனா, உங்களுக்கு ஒரு போராட்டம்னா, நம்முடைய தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சங்கீதம் 121 வாசிக்கும். இந்த தானியேல் இப்படி நடந்த போது ஒரு தரிவு ராஜா, ஒரு மனிதன், ஒரு ராஜா, அவனே தானியேலை என்ன செஞ்சிருக்குமோ, என்ன நடந்திருக்குமோ, சிங்க கவியில போட்டாச்சே. அவனுடைய மனது பதறுகிறது, அவனுடைய மனது ஏங்குகிறது. அவன் இறந்துட்டானா இல்லை, என்ன சிங்கங்கள் பீறி போட்டதா என்று சொல்லி அவனுக்கு இரவும் பகலும் தூக்கம் வரல, கீதவாத்தியங்களை கேட்கல, நித்திரை வரவில்லை. ஒரு மனிதனுக்கு எப்படி என்றால்
தானியேலை நேசிக்கிற தரிவே இப்படி செய்வார் என்றால் உங்களையும் என்னையும் ஒரு தாய் போல தேற்றுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கர்த்தர் மனதுருக்கமானவர், நம்மளை நேசிக்கிற ஆண்டவர், நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவர், நம்மளை தப்புவிக்கிற ஆண்டவர், நம்மை பிரியமாயிருக்கிற தேவன். அவர் நேசகுமாரன், நம்முடைய நேசர். அவர் நம்மளை விட்டுருவாரா? தானியேல் குகையிலே அங்கே சிங்கங்களை போட்டார், சிங்ககவிலே தானியேலை தூக்கி போட்டார்கள். இப்பொழுது சிங்கம் என்ன செஞ்சான்? காலங்காலத்தாலே வரு 19ஆம் வசனத்துல அவர் தேடி ஓடி வந்து தீவிரமாய் எழுந்து 20ஆம் வசனத்துல ராஜா கெவி கிட்ட போது வந்து தூயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, அந்த காலத்துல ஸ்பீக்கர் கிடையாது, சத்தமா கூப்பிடுறாரு. குகை சின்னது அப்படி அல்ல, பெருசா இருந்திருக்கும் போல. எங்க இருக்காருன்னு தெரியல. தானியேலே, என்னமா எவ்வளவு விசுவாசம் பாருங்க இந்த தரிவு ராஜாவுக்கு. என்ன நடந்திருக்குமே தெரியாது. இந்த குகையில மூடப்பட்ட இடத்துல, புதைக்கப்பட்ட இடத்துல, சிறுமையாக்கப்பட்ட இடத்துல சிங்கங்கள் பீறி ஒன்றுமில்லாமல் அதை அடித்து, தானியேல் என்ன நடந்திருக்குமே தெரியாது. ஆனால் இந்த தரிவி ராஜாவுடைய விசுவாசம் என்ன பாருங்க. போய் சிங்க குகையை திறந்து அவர் பார்த்திருக்கலாம். அந்த சீலை முத்திரிடப்பட்ட இடத்த, அந்த கல்லறையில் உள்ள அந்த கல்லை புரட்டது போல இங்கே புரட்டி பார்த்திருக்கலாம். ஆனா முதல் வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்னது போல, லாசருவே வெளியே வா என்று சொன்னது போல இங்க தரிவு ராஜா சொல்லுகிறார், தானியேலே நீ ஜீவனுள்ள தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சாட்சி எப்படி இருக்க வேண்டுமா? நீ தேவனுடைய தாசன், நான் யார்? தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு ஐக்கியத்திலே வளர வேண்டும். நான் யார்? இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், சாட்சியாக சொல்லுகிறார், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற, நம்மளை இடைவிடாமல் ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அவன் இருந்தாரா இல்லையானே தெரியல. தானியேல் எப்படி பேசுறார் பார்த்தீங்களா? வார்த்தை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா என்று தானியேலை கேட்டான். இப்ப தானியேலை சிங்கம் அடிச்சு துவைச்சிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? இவர் பாட்டுக்கு என்னத்தையும் குகையை பார்த்து பேசிட்டு வந்த மாதிரி இருந்திருக்கும்ல. ஆனால் 21ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை வருகிறது, ஒரு வாய்ஸ் வருகிறது, ஒரு சவுண்ட் வருகிறது. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீ வாழ்க. அல்லேலூயா. வாய்ஸை கேட்டவனே இந்த தரிவு ராஜாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். என்ன நடந்துச்சுன்னு குகைக்குள்ள இருந்தே சொல்றாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். நல்ல கைகளை தட்டி ஆண்டுடைய சமூகத்தில், இயேசுவே எங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட வல்லமுள்ள தேவன் நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் எதிரிகளுக்கும் வாய்களை கட்டுப்போடுவதற்கு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. உங்களை தப்புவிக்க தேவன் தூதனை அனுப்புகிறார். சங்கீதம் 91 வாசிக்கிறோம், தம்முடைய பாதம் கல்லில் இடராமல் தூதர் தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தால் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. இந்த தானியேலுக்கு நடந்தது, வாயை கட்டி போட்டார். அதோவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்யவில்லையே. 23ஆம் வசனத்தில் அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தபடியால். இந்த 6ஆம் அதிகாரத்துடைய கீவேர்டு என்ன தெரியுமா? அவன் தன் தேவன் பேர்ல விசுவாசமாய் இருந்தபடியா அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அன்பு பிள்ளைகளே, ஒன்று சொல்லிக்கொண்டு போகலாம், நன்றாக இருக்கும்.
இதை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சேதமும், விசுவாசத்தை பற்றி நாம் அடுத்த வாரம் எடுப்போம், ஒரு சேதமும் உங்களை சேதப்படுத்த, ஒரு தீங்கும் உங்களை சேதப்படுத்த கூடாது என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது தன் தேவனாகிய பேர்ல விசுவாசமா இருக்கணும். அந்த நாயை பார்த்தாலே ஓடி போயிடுறோம். எத்தனை சிங்கம் இருந்துச்சுன்னு தெரியாது. தூக்கி போட்ட உடனே அந்த சிங்க தொகையிலே தானியில் இருந்த போது எப்படி இருந்திருக்கும்? ஆனாலும் அவர் என்ன செய்தார் தெரியுமா? எப்பொழுதும் முன் செய்தபடியே அவர் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார். கர்த்தரை விசுவாசித்தார். சிங்கங்களின் வாய்களை கட்ட தேவனால முடியும். ஆமென். உங்கள் எதிரிகளின் வாய்களை கட்ட தேவனால் முடியும். ஆமென். உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கர்த்தரால் மாத்திரமே முடியும். எழுந்து நிற்போமா? நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லவர். தூதனை அனுப்பி அவர் விடுவிக்கிறார், நம்மளை நடத்துகிறார். நம் தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, தேவனை நீ விசுவாசிங்க. தேவனை ஒண்ணு நம்புங்க, ஒண்ணு கர்த்தரோடு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. வேலைக்கு போனாலும் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருங்க. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்த முடியாது. சொல்லுங்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்த முடியாது. எந்த தீங்கு என்னை சேதப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே